அவரே கடவுளை அறிந்தவராவார். அவரே கடவுளை அறிந்தவராவார். அவரே கடவுளை அறிந்தவராவார். அவரே கடவுளை அறிந்தவராவார். பாசின் பக்கம் பார்க்க வாருங்கள், கேளுங்கள், வாழ்வீர்கள். அன்பிற்குரியவர்களே, நீமனும் நீங்களும் என்ற தலைப்பில் இன்றைய நாளில் நாம் சிந்திக்க இருக்கின்றோம். 1833 கார்டினல் ஜான் ஹென்றி நியூமன் ஓர் அருமையான பாடல் எழுதினார். மிகவும் பிரசித்தி பெற்ற பாடல். இரவு தூங்கும் முன் தியானிக்கின்ற பாடல். கத்தோலிக்க குருக்கள் இரவு தூங்கப் போகும் முன் தியானிக்கின்ற பாடல். ஒரு நாள் ஜான் ஹென்றி நியூமனுக்கு காய்ச்சல் வந்தது. படுத்த படுக்கையாக இருந்தார். எழுந்து கூட அவரால் உட்கார முடியவில்லை. அழுகிறார், புலம்புகிறார், அங்கலாய்க்கிறார். இத்தகைய இந்த இக்கட்டான சூழ்நிலையில் இத்தாலி நாட்டில் மாட்டிக்கொள்கிறார். எப்படியாவது இத்தாலியிலிருந்து இங்கிலாந்து நாட்டிற்கு செல்ல வேண்டும் என்பதுதான் அவரது உள்ளார்ந்த ஆசை. எனவே போகின்ற வழியில் கப்பல் பயணத்தில் எழுதிய அருமையான பாடல்தான் இந்த ஆங்கில பாடல் கவிதை. இந்த ஆங்கில பாடல் கவிதையானது 2 நிகழ்வுகளை நமக்கு சுட்டி காட்டுகின்றது. இந்த பாடல் உள்ளம் உருகி பாடப்படுகிறது. ஒன்று, இங்கிலாந்து நாட்டில் சுரங்கப்பாதையில் நிறைய பேர் பிராணவாயின்றி இறந்தனர். தப்பித்து உயிர் பிழைத்தவர்கள் பாறைகளுக்கு இடையில் பாடப்பட்ட பாடல்தான் இந்த பாடல். இரண்டாவது, டைட்டானிக் கப்பல் அமெரிக்காவை நோக்கி செல்லும்போது கொஞ்சம் கொஞ்சமாக மூழ்கும்போது இந்த பாடல் பாடப்பட்டது. மேலும் இந்த பாடலானது ஆங்கில பாடத்தில் பாடமாகவும் வைக்கப்பட்டிருக்கிறது. நான்காவது, சிலர் மனப்பாடம் செய்து இந்த பாடலை தினமும் இரவு தூங்கப் போகுவதற்கு முன்பு இந்த பாடலை சொல்லிவிட்டு தான் படுக்கைக்கு செல்கின்றனர். இந்த பாடலுடைய முதல் அடியை இப்பொழுது நாம் கேட்போம். Lead kindly light amidst the encircling gloom, lead thou me on. The night is dark, I am far from home, lead thou me on. Keep thou my feet, I do not ask to see the distant scene, one step enough for me. இந்த முதல் அடியினுடைய தமிழ் அர்த்தத்தை இப்பொழுது நாம் பார்ப்போம். அதாவது, ஜான் ஹென்றி நியூமன், இறைவா எனக்கு வழிகாட்டுவீராக. இருளில் உள்ள எனக்கு ஒளிப்பாதையை காட்டுங்கள். எங்கும் இருள் சூழ்ந்த பயமாக இருக்கிறது. தயவு செய்து என்னை வீட்டிற்கு வழி நடத்துங்கள். இவ்வளவு இருட்டாக கருங்கும்முன்னு இருக்கிறது. நான் போக வேண்டிய என் வீடு வெகு தூரத்தில் இருக்கிறது. இறைவா எனக்கு கொஞ்சம் வழிகாட்டுங்களேன். அடியெடுத்து நடக்கிறேன். உங்களுடைய பாதத்தை இறைவா எனக்கு கொஞ்சம் காட்டுங்கள். தடம் பார்த்தல்ல, தடம் பதித்து நடக்கிறேன். எங்கெங்கு நோக்கினும் காரிருள் சூழ்ந்துள்ளதால் எனக்கு கொஞ்சம் வழி காட்டுங்கள். எனக்கு வழி தெரியவில்லை. இறைவா, வழி முழுவதும் நீங்கள் எனக்கு வெளிச்சம் காட்ட வேண்டும். அடுத்த கால் எடுத்து வைக்க நீங்கள் எனக்கு வெளிச்சம் காட்டினால் அதுவே எனக்கு போதுமானது இறைவா என்று முதல் அடியில் இறைவனை நோக்கி இப்படி ஜான் ஹென்றி நியூமன் எழுதுகிறார். இரண்டாவது ஸ்டான்சாவில் பார்க்கின்ற பொழுது, I was not ever thus, nor prayed that thou should lead me on. I love to choose and see my path, but now lead thou me on. I loved the garish day, and spite of fears,
pride ruled my will, remember not past years. இந்த இரண்டாவது ஸ்டான்சாவினுடைய தமிழ் அர்த்தமானது, இறைவா, எனது வாழ்வில் இப்படிப்பட்ட சூழ்நிலை ஒருபோதும் ஏற்பட்டதில்லை. இறைவனின் உதவியை கேட்டு நான் கூப்பிட்டதும் இல்லை. ஆனால் இப்போது நீங்கள் எனக்கு உதவ வேண்டும். இறைவா, நான் உங்களது ஒளியை பெற்று நடக்க முடியும். தயவு செய்து எனக்கு வழிகாட்டுங்கள். பட்ட பகல் போல் இருக்கும் வெளிச்சம் எனக்கு அதிகம் பிடிக்கும். பட்ட பகல் போல் வெளிச்சம் சூரிய வெளிச்சம் போல் இருக்கும். பட்ட பகல் போல் வெளிச்சம் இருக்கும்போது அங்கே பயம் இருக்காது, இருள் இருக்காது. ஆனால் வெளிச்சமின்மையால் பயப்படுகிறேன் இறைவா, நடுங்குகிறேன் இறைவா. எனது கர்வம் என்னை வழி நடத்தியது. அதை நினைக்க என்னால் முடியவே இல்லை. மறக்க முயல்கிறேன், மறக்கவும் முடியவில்லை. இறைவா, தயவு செய்து என் வீட்டிற்கு செல்ல நீங்கள்தான் வெளிச்சமும் வழியையும் காட்ட வேண்டும் என்று ஜான் ஹென்றி நியூமன் இரண்டாவது ஸ்டான்சாவில் இப்படி அருமையான பாடல் எழுதியிருக்கிறார். மூன்றாவது ஸ்டான்சா, so long thy power has blessed me, sure it will lead me on, over moor and fen, over crack and torrent, till the night is gone, and with those moon those angel faces smile, which I have loved long since, and rest a while. இந்த மூன்றாவது ஸ்டான்சாவினுடைய தமிழ் அர்த்தம், இறைவா, இந்த கணப்பொழுது வரை உன்னால் தான் நான் வாழ்கிறேன், இயங்குகிறேன், இருக்கிறேன், ஏன் மூச்சு விடுகிறேன், சுவாசிக்கிறேன். உமது ஆசி என்னை வாழ வைத்து வழிகாட்டுகிறது. இருள் என்னை கவ்வினாலும் இறைவா, நீங்கள் என்னை கட்டாயம் வழிநடத்தி செல்வீர்கள் என்ற நம்பிக்கை உணர்வு என்னிடம் இருக்கிறது. நான் செல்லும் வழி முழுவதும் கற்கள், முற்கள், மேடு பள்ளம், சேறு சகதி, கல்லும் முள்ளும் இருக்கின்றன. இந்த கும்மிருட்டில் எப்படி செல்வேன் இறைவா? பொழுது விடிந்து வான தூதர்கள் ஒளி வெள்ளத்தில் என்னை வரவேற்கட்டுமே. கண் விழி திறந்து எனக்கு வழி கிடைக்கும். எனது இந்த தடுமாற்றம் தடை கொஞ்ச நேரம்தான், அதிக நேரம் நீடிக்காது இறைவா. எனவே நான் எனது வீட்டிற்கு செல்ல உங்களது வெளிச்சத்தை காட்டி எனக்கு வழிகாட்டுங்கள் என்று மூன்றாவது ஸ்டான்சாவில் இப்படி எழுதுகிறார். நான்காவது ஸ்டான்சாவில், meanwhile along the narrow rugged path thyself has trod, lead Savior, lead me home in childlike faith, home to my God, to rest forever after earthly strife, in the calm light of everlasting life. இறைவா, உங்கள் நிழல் போல உங்களை சுற்றி உங்கள் பின்னாலேயே நிழலாய் நிற்கின்றேன், தொடர்கின்றேன். உங்கள் பின்னாலே நிழலாய் வருகின்றேன். தயவு செய்து என்னை வழிநடத்தி செல்லுங்கள். என் வீட்டை காட்டுங்கள். கட்டிய வீட்டிற்கு நான் போக வேண்டும். தயவு செய்து இறைவா எனக்கு வழிகாட்டுங்கள். இறைவா, நான் ஓர் அறியா பிள்ளை போல வழி தெரியாமல் நிற்கிறேன். எனது வீட்டை அடைய வழிகாட்டுங்கள். துன்பம் தொடர்ந்து என்னை வராமல் ஒளிமயமான வாழ்வை தந்தருளும் இறைவா என உம்மை வேண்டுகிறேன் என இந்த நான்காவது ஸ்டான்சாவில் ஜான் ஹென்றி நியூமன் இப்படி அருமையாக எழுதுகிறார். ஆம் நண்பர்களே, மனித வாழ்க்கை ஒரு சர்க்கஸ் சாகசம் போன்றது. சாகசம் செய்யும்போது விழுவதும் எழுவதும் இயல்புதானே. வாழ்வில் மேடு பள்ளங்கள் வரும் போகும், கரைகளும் உண்டு, குறைகளும் உண்டு. நாம் தான் துன்பக் கடலில் நீந்தி கரை சேர வேண்டும். கரை சேர கடவுளின் கரமின்றி கரை சேர முடியாது. இறைவன்தான் இயங்கு சக்தி. அவனின்றி
அணுவும் அசையாது என்பதுதான் ஆழ்ந்த நம்பிக்கை.